அன்பு கன்னிராசி நேயர்களே, மக்களே, சிஷ்ய பிள்ளைகளே, பணம் சம்பாதிக்கும் திறன் படைத்தவர்கள் இந்த 2.5 வருடத்தில் உயர் பதவி, சம்பள உயர்வு, புதிய கம்பெனி ஆரம்பித்தல், வழக்கில் வெற்றி, ஆரோக்கியம், இப்படி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துருச்சு. இப்போ இந்த லாஸ்ட்டு ஒரு 2 மாதமாக உங்கள் ராசி அதிபதி புதன் போய் நீச்சமாகிடுறாரு. அப்போ உடல்நலக்குறைவு, ஆஸ்பத்திரியில் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. சின்ன கடன் வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு கடைசி 2 மாதம். சரி, அது இந்த முறை தீர்ந்துடும். சனிப்பெயர்ச்சி 7க்கு வர்றதுனால உங்களுக்கு ஏற்கனவே இருந்த நண்பர்கள், உறவினர்களால் ஒரு ஆதரவு இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது. புதுசாக ஒருத்தவங்க வருவேன், வேறு சாதி, மத, இன மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பான். அப்படின்னா சாதி பார்க்குறோமா? இல்லை. இப்போ வெளிநாடு போகிறீங்க, அவன் யாருன்னு தெரியாது, அவன் உதவி செய்வான். இப்போ மதுரையிலேருந்து திருப்பூர் போகிறீங்க, அவர் யாருன்னே தெரியாது, அவர் முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்துவராக இருக்கலாம், கண்டிப்பாக மதுரைக்காரர் கிடையாது, அவர் உதவி செய்யலாம். அப்போ வேறு ஊர், வேறு மொழி, வேறு இன, வேறு சாதி, மத உள்ள நண்பர்கள் உதவி செய்வார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அது ஒரு முஸ்லீம் கம்பெனி, அப்போ அதை தேடி போகலாம். நம்ம கம்பெனியாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ வேறு சாதி, மதம்ட்டா நம்ம ஒரு முஸ்லீம் கம்பெனி, கிறிஸ்துவ கம்பெனி, கிறிஸ்துவ ஸ்கூல், இதெல்லாம் போய் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். ரைட். பார்ட்னர்ஷிப் வேண்டாம். ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஷிப்பை முடிஞ்சளவு மெதுவாக நகட்ட பாருங்கள். பிரச்சனை இல்லையா, கொஞ்ச நாள் அப்படியே ஓட்டுங்க, கவனமாக இருங்க. அடுத்து உங்களுக்கு சில மாத்திரை மருந்துகள் வரக்கூடும். எக்ஸசைஸ் முக்கியம். மனைவிக்கும் எக்ஸசைஸ் முக்கியம், தியானம் முக்கியம். பயணங்கள் சிறப்பு தரும் காரியங்கள் இப்போதே உண்டு. செவ்வாய் 11 உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் போதே இருப்பது மிகவும் சிறந்தது. ஒரு இடம் நிச்சயமாக பரிகார ஸ்தலம் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களது ராசி மண் ராசி, எனவே மண்ணில் விளையக்கூடிய அரிசி, பருப்பு, நவதானியங்களை கொண்டு உணவு தயாரித்து படைத்து ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்படுகின்ற சனியால் ஏற்படுகின்ற சிறு பாதிப்புகள் கூட வராது. இந்த முறை பெரிய பாதிப்பில்லை, சிறிய பாதிப்பு தான். அதுவும் வெளிநாட்டில் ராஜா. வீட்டுக்காரமாட்ட, பெண்ணாக இருந்தால் வீட்டுக்காரர்கிட்ட நல்லா விட்டு கொடுக்கணும், நல்லா விட்டு கொடுக்கணும். இது 3 தடவை சொல்லிட்டேன். ரைட். நல்வாழ்த்துக்கள், ஆசிகள்.